எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காலை வணக்கம் மக்களே. இன்று ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அற்புதமான பதிவு. ஓணாங்கொடி என்று சொல்லக்கூடிய மூலிகை இதுதான் மக்களே, ஓணாங்கொடி. இந்த ஓணாங்கொடி நல்ல ஒரு அற்புதமான மூலிகை மக்களே. இப்போது பாதரசத்தை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மக்களே. இது பாதரசத்தை அழகாகவே கட்டிடும். நீங்கள் பாருங்கள் மக்களே, நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துக்க மக்களே. இதான் ஓணாங்கொடி. இதை பாரு மக்களே, இது கிள்ளனாக்கா பால் வரும். இதை பாருங்க, கிள்ளிட்டுனா அது பால் வரும் மக்களே. நல்லா பாருங்கள், ஒரு பால் சொட்டுது பாரு மக்களே. என்ன இந்த ஓணாங்கொடி நல்ல ஒரு அற்புதமான மூலிகை மக்களே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே. இது ரசத்தை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மக்களே. இந்த மூலிகையை நல்லா பார்த்துக்குங்க. இது தான் ஓணாங்கொடின்னு பேர். நல்ல ஒரு இது. இந்த ஓணாங்கொடி இதனுடைய இலைகளை பறித்து நல்ல ஒரு மாந்து மாதிரி அதை அரைச்சிக்கணும். அடுத்தபடியாக மக்களே, பாதரசத்தை சுத்தி செய்யணும். இல்லை என்றால் லிங்கத்திலிருந்து நீங்கள் ரசத்தை அதை இறக்கி எடுத்துக்கணும். வாழையிலேருந்து இறக்கி எடுத்துட்டு இந்த ஓணாங்கொடி இந்த ஓணாங்கொடி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த ரசத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்காச்சும் அரைக்கணும் மக்களே. இந்த ஓணாங்கொடியை, அந்த இலையை 3 மணி நேரமாச்சும் அரைக்கணும். 3 மணி நேரம். இந்த இலையெல்லாம் ஷேப் பாருங்கள், கொடியாக இருக்கும். அப்படியே 3 மணி நேரம் அரைச்சிங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி அப்படியே உருண்டுடும் மக்களே. அப்படியே வெண்டையாக உருண்டிடும். அப்படியே அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் உருட்டி போட்டிங்கன்னா அப்படியே மணி ஆகிடும், ரசம் மணி ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருந்து போட்டிங்கன்னா அங்கே போகணும். அடுத்தபடியாக இந்த இலையே அரைச்சி அப்படியே குக்குடம், அப்படியே ஒரு கோழி படம்லாம் இல்லை, குக்குடம் போடும். சும்மா சின்னதாக ஒரு 2 வெரைட்டி அதுக்குள்ளே தான், 2 வெரைட்டி 3 வெரைட்டிக்குள்ளார இதில் பொதிஞ்சு அப்படியே எடுத்து ஒரு மணல் படமாக போட்டு எடுக்கணும் மக்களே. நல்லா பார்த்துங்க. இந்த இலையை நல்லா பால் வரியுது பாருங்கள். இது பாரு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மூலிகை மக்களே. இது யாருக்கும் இவ்வளோ ஒரு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை ரசத்தை கட்டக்கூடிய ஒரு மூலிகை இது.